Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மோகன் ராஜ்ங்கிற பேர் ஏன் வரலன்னா கட்டான வெற்றினா சுந்தரபாண்டியன் தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய போராடியாச்சு. ஆனா என்னோட பாடல் பெரிய ஹிட் ஆயிருக்கு. இப்ப வந்த நம்ம அந்த பாட்டு அந்த வில்லேஜ் சைட் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா கனவே கனவே இதுக்கு ஈக்குவலான ஹிட்டா இருக்கும். ஆனா எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆனாதானே நம்மள அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வைப்பாங்க. நான் பேசிட்டே இருந்தேன், டே பாட்டுலாம் நான் எழுதியிருக்கேன், நான் பரவாயில்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அசால்ட்டா கடந்து போறான். டே கனவே கனவே அப்படி திரும்பினா பாருங்களேன், அப்போதான் புரிஞ்சுது அந்த பாட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கனவே கனவேன்ட்டா ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா நீங்க சொன்னீங்களே அந்த பாட்டு பெரிய ஹிட் அப்படின்னா அது இப்பதான். ஆரம்ப காலகட்டத்துல இது பெரிய ஹிட் எல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இல்லண்ணே, உங்களுக்கு நம்பர்ஸா தெரியாது. அதான் மாஸ் தமிழ்ல டவுன்லோட் பண்ணி கேட்கறேன். எனக்கு சந்தோஷம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத வரிகள் சொல்லலாம். எப்படின்னா, ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி. இது இவ்வளவு அழகா சூப்பரா இருக்குல்ல. எனக்கு எழுதுனோடனே பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆதன சினிமாவில் அமைப்பு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய பாண்டி. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல பாடல்களை எழுதி அதுலேயும் பயங்கரமாக ஹிட்டு கொடுத்த மோகன் ராஜன் அவர்களை நம்ம மீட் பண்ணுறோம். பாடலாசிரியர் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வணக்கம். உங்களை பற்றி பேசும்போது இந்த கனவே கனவே சாங் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம தனியாக பெரிய பாட்காஸ்டே பண்ணலாம். பட் இந்த கனவே கனவே சாங்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணும்போது கோரமானன் வரும், ஆனா மௌனமானன்றதா எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது வந்து இதுக்காக நாங்க சண்டே போட்டிருக்கோம் ஸ்கூல்ஸ்ல. பெரிய விஷயம் லிரிக்ஸ் எடுத்து பாருங்க, கோரமானன் தாண்டா இருக்கு அப்படின்னோடனே இல்லடா மௌனமாக தாண்டா சாங் இருக்கு கேட்டா அப்படின்னு மாதிரி. ஆக்சுவலா அது என்ன அது? இல்ல கோரமானலாம் எழுத முடியாது. அப்படி எழுதுனா அது அப்படி. நான் லிரிக் வீடியோல பார்த்துட்டு ஒரு டைம் யாருப்பா எழுதுனீங்க, ஒருவேளை அவரோட காதுக்கு அப்படி கேட்டிருக்கலாம் அந்த டைப் பண்ணவருக்கு. மௌனமானதான் கரெக்ட். அதுதான் கவிதையா இருக்கும். அதுதான் கேட்கறதுக்கு. கோரமானனா அது யோசிக்க கூட முடியல என்னால. சோ அந்த மாதிரி நேரா சண்டை போடுவாங்கலாம் தயவு செய்து மௌனமானவே இருங்க. ஆமா, அதுக்காக என் கூட சண்டை போடாதீங்க. உண்மையாலுமே அதுதான் எழுதுறேன் நான். இப்போ இந்த சாங்கை வந்துட்டு ஒரு 2 லைன் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, தான் லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஆனால் இதில் ஒரு 2 வரிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா, தான் லவ் பண்ண பொண்ணு இறந்து போனா இந்த பாடல் எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த 2 லைன் எப்படி, எந்த லைன்? நானும் இங்கே வழியிலே நீயும் அங்கோ சிரிப்பிலே அப்படின்னு இந்த 2 லைன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தான் லவ் பண்ண பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இது அப்படியே காதலில் விழுந்து எனக்கு கனெக்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இது மாதிரி நம்ம இது எப்படின்னா, ஒரு கிரிக்கெட்டில் ஒரு மேட்ச் ஆடுவோம்ல, டக்குன்னு ஒரு 6 அடிச்சதுக்கப்புறம் பத்தியா என்ன ஷாட்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படி ரிவீல் பண்ணுவாங்களான்னு கூட பேட்ஸ்மேனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று அடிக்க தான் சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ அதே இதுதான் இந்த டைமில் இந்த பாட்டு எப்படியாவது ஓகே பண்ணணும். அதுவும் நம்மளுடைய திறமையில இப்போ கொடுக்குற அந்த மிட்டுக்கு எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அதை பண்ணணுங்கிறது தான். அந்த பதட்டமும் இருக்கும், அந்த பாட்டு நல்லா வரும்போது ஒரு பரவசமும் வரும். இது எப்பயுமே ஒன்றா இருக்கிறது தான். நீங்கள் இந்த இடத்துல பாண்டி மாதிரி ஒரு ஆள் வந்து இப்படிலாம் கேட்பாரு அப்படின்னு யோசிக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் அதை நீங்கள் வந்து அந்த பாட்டை கேட்டு அதை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நான் இது உருவாகிறதுக்கு முன்னாடி இது எப்படி அப்படின்னு நான் பார்த்துருக்கேன்ல. 2க்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. கண்டிப்பாக. அது அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டு நல்லா வரணும், நம்ம எழுதும்போது இன்னும் சிறப்பாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இந்த பாட்டோட சாங் பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையாண்ணே, அதை பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஆமாம், நான் தான் சொன்னேன்ல கதையெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி. ஆமாம். ஸோ இது ஒட்டுமொத்த கதையெல்லாம் இப்படி சொன்னார். ஓகே, ஏன்னா அங்கே ஜீவாக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று நடக்கும். அவங்க டக்குன்னு அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னோன்னே அங்கே இந்த பாட்டு வருது. நாங்கள் முன்னாடியே பாட்டை கேட்டு வேற வைப்ல இருந்து ஓகே இது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் சீன்ல வர அது அனிபுரோ காரணம். இந்த பாட்டை நம்ம விக்ரம் சாருக்கு போடுறோம், ஆனா பிளேஸ்மெண்ட் பார்த்தா எங்க இருக்குன்னா சம்பந்தமே இல்லாத வேற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ எனக்குலாம் பெரிய அதிர்ச்சி. உங்களுக்கு அந்த ஷாக் இருந்ததா? என்ன எனக்கு வந்து பெரிய ஷாக். எப்படின்னா ஷாக்னா என்னன்னா, படத்தை பத்தி நான் ஒரு அந்த டைம்ல பெருசா எழுதல இல்ல. எனக்கு அந்த ஒரு பதட்டம். ஐயோ என்னன்னா அதுல 5 பாட்டு பண்ணியிருக்கேன். மொத்தம் 6 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். நான் மொத்தம் 5 பாட்டு நான் எழுதியிருக்கேன். யுகபாரதி என்ன ஒரு பாட்டு நினைக்கிறேன், ஒரு பாட்டோ 2 பாட்டோ, அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பாட்டு, மொத்தம் 8 பாட்டும் அந்த படத்துல. மொத்தம் 5 பாட்டு நான் பண்ணியிருப்பேன். அப்ப என்னன்னா இது என்னன்னா நம்ம க்ரோத் ஆகிற டைம்ல படமும் ஹிட் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து இப்ப நீங்க நல்லா நினைக்கிறீங்களா மோகன் ராஜ்ங்கிற பேர் ஏன் வரலன்னா, நான் எழுதுற படங்கள் வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஸ்டார்டிங்ல சொல்றேன்,
இப்போ முதல் வெற்றின்னு நான் பார்த்தீங்கன்னா நியாயமான கரெக்டான வெற்றினா சுந்தரபாண்டியன் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய போராடியாச்சு. ஆனால் என்னோட பாடல் பெரிய ஹிட் ஆயிருக்கும். இப்போ நம்ம அந்த பாட்டு அந்த வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கனவே கனவே இதுக்கு ஈக்குவலான ஹிட்டாக இருக்கும். ஆனால் எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆனதானே நம்மளை அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா அந்த படத்தை பற்றி அந்த ப்ரொடியூசரும் கண்டுக்க மாட்டாரு, டைரக்டர் என்ன பண்ண முடியும். ஸோ சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் தான் அந்த இதே மாறுச்சு எனக்கு. ஸோ அதனால அந்த படமும் கொஞ்சம் பெருசாக பேசப்பட்டிருந்தா இந்த இது அன்னைக்கே விவாதிச்சிருக்கலாம். ஏன் சார் நம்ம விஜய் நம்பியார்ட்டே தான் கேட்டிருக்கலாம், ஏங்க நீங்க இப்பெல்லாம் வச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இப்போ இந்த கனவே கனவே சாங் நீங்க பண்ணிட்டீங்க, பெரிய லெவலில் ரீச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும்? அவங்க கிட்ட நீங்க மேபி சொல்லியிருப்பீங்க. தெரிஞ்சாதான் ரியாக்ஷன் ஆகுதுக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஐயோ நிறைய ரியாக்ஷன். அதாவது ஒரு பையன்லாம் அவன் ஒரு 10 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பையன் அப்படியாண்ணே சரிங்கண்ணே அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, நான் பேசிகிட்டே இருந்தேன், டே இந்த பாட்டெலாம் நான் எழுதியிருக்கேன்டா, பரவாயில்ல நான் கேட்டிருக்கேண்ணே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போகிறான். அவன் அசால்ட்டாக கடந்து போகிறது எனக்கு ஹர்ட் ஆகுது. டே கனவே கனவே அப்படி திரும்பினா பாருங்களேன், அப்போதான் புரிஞ்சுது அந்த பாட்டு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கனவே கனவேன்ட்டா ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ நான் காலேஜுக்கெலாம் நான் ஃபங்க்ஷன் ஏதாவது போடும்போது கனவே கனவே லிரிசிஸ்ட்னா அது ஒரு பெரிய விசில் சத்தம், கத்தல், கைத்தட்டல், இதுக்கு அடங்குறதுக்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் அப்போதான் அப்பா இவ்வளோ ரசிக்கிறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அந்த பாட்டு பெரிய ஹிட்டு அப்படின்னா அது இப்போதான். ஆரம்ப காலகட்டத்தில் இது பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இல்லைண்ணே உங்களுக்கு நம்பர்ஸா தெரியாது. அதான் மாஸ் தமிழ்ல டவுன்லோட் பண்ணி கேட்கறேன். எனக்கு சந்தோஷம். நான் என்ன சொல்ல வரேன்னா இதோட நான் சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா இப்ப இருக்குல்ல, அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா அதுவாவே தன்னை வடிவமைச்சுக்கிச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பாட்டு அதுவாவே போய் சேர்ந்ததுன்னா அது கனவே கனவேன்னு நான் என் பாட்டுல சொல்லிக்கலாம். ஓகே, கண்டிப்பா. ஆக்சுவலா பிரேக்கப்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சாங்னா கனவே கனவே தான். நேத்து கூட ஒரு நண்பர் அது வரைக்கும் நல்லா என் கூட பேசி நல்ல மேனேஜரோட தம்பி தான். அவர் பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு, ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாரு. அவரு மெசேஜ் பண்ணாரு, தேங்க்யூ ஐயா ஃபார் கனவே கனவே. அடப்பாவி நீ கூட ரசிச்சிருக்கியா? நம்ம ஒரு ஜாலியான பையன் நம்ம பார்க்கிற ஒரு கேரக்டர் கூட அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்போது இந்த பாட்டு கேட்கறது ஒரு பெரிய சந்தோஷம். சார் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணுற பொண்ணு. மியூசிக் நிறைய பேரோட பர்சனாலிட்டியில் கனெக்ட் ஆகுது. நீங்கள் எழுதுகிற அந்த கனவே கனவாக இருக்கட்டும், அப்புறம் நெஞ்சமேவாக இருக்கட்டும், தேன் சுடராக இருக்கட்டும், இதோட லைன்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னை அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது. அதாவது லிரிக் எழுதுறது பெண் கிடையாது பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பெயின் இது நீங்கள் சொன்னதே ரொம்ப நல்ல கவிதையாக இருக்குது. பெண் கிடையாது பெயின் உண்மைதான். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் என்னன்னா இப்போ நெஞ்சமையாக இருக்கட்டும், தேன் சுடராக இருக்கட்டும், விடாமுயற்சி வந்த தனியாகவே இருக்கட்டும், சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பெயின் தானே. ஸோ இன்னொன்று என்னன்னா பெயினுங்கிறத விட நம்ம பர்சனலையும் சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் காதலில் ஜெயிச்சால் தான் சரிங்களா, என் ஒய்ஃப் நான் லவ் பண்ண பொண்ணு தான். ஆனால் என்னன்னா எனக்கு அவங்க கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களாங்கிற ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ கூட திடீர்னு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெயின் எப்பயுமே இருக்கும்ல. இமேஜின் பண்ணி பார்த்தா அது பெரிய இதாக இருக்கும்ல. அதை வச்சு தான் நான் அது அங்கேருந்து ஒரு சோர்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ அதனால இன்னொன்று நீங்கள் இந்த பெண் எழுதுது பெயினுங்குது வார்த்தையாக நல்லா இருக்குது. ஆனால் இது ஜாலி சாங்கு அப்படி பண்ண முடியாது, கரெக்டுங்களா? மோட்டிவேஷன் சாங்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான். நீங்கள் எல்லா சேனல்லையுமே பாட்டு எழுதிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்னுமே நிறைய இருக்கும். இப்போ ஒரு பாட்டு நம்ம மெனக்கிட்டு எழுதுவோம், சோஷியல் மீடியாஸ்லையா இருக்கட்டும், யூடியூப்ல நல்ல ஸ்ட்ரீமிங்காகவும் நல்ல வியூஸும் வரும், ரீச்சும் இருக்கும். ஆனால் அதுக்கான ஃபேம் அப்படிங்கிறது கிடைக்காது. நான் தான் இந்த பாட்டு எழுதுனேன் என்ன பாராட்டுங்க அப்படின்ட்டு அந்த ஏக்கம் இருந்திருக்கும். இல்லை ஒரு டைமில் எப்படின்னா இந்த ரைட்டர் பேயன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த இதில் விகடன்லாம் ஒரு இது படித்தேன். அப்போ அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு டைம் ஏன் ஒரு ஃபேஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவரை நான் ஃபாலோ பண்ணும்போது அவர் அப்படி இருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நம்மளும் நம்ம பாட்டுக்கு வேலையை செய்வோம், நம்மளை யாருமே தெரிய வேணாம் அப்படின்னு ஒரு காலத்தில் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கேன். அதுதான் என்னோட தப்பு. ஆனால் இப்போ என்னன்னா போகிற இடத்துலலாம் ஒரு இதுவாரி ஆயிடுச்சு. அவங்களே என்னமோ இவ்வளோ பிரியப்படும் போது நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு தோணும். அதனால தான் இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளியே பேசலாம் கொஞ்சம். ஏன்னா என் பாட்டு முடித்தோடனே நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன், அடுத்த பாட்டுக்கு போயிடுவேன். புரியுதுங்களா? அதுதான் என்னோட தப்பு. அது இப்போ தப்பாக தெரிஞ்சுது, ஆனால் அது அப்போ ரொம்ப சரியாக தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா அது அந்த அப்படி ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம இதை போய் சொல்லணுமா? ஆனால் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சொன்னால் தான் அது அட்லீஸ்ட் நம்ம ஒரு அடுத்த வர தலைமுறைகளாவது
இப்படி ஒரு பாடலாசிரியர் இருக்காரு, இவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதாவது தோணும்ல. அந்த தப்பை நம்ம இன்னும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது அந்த ஏக்கம்லாம் இல்லை, அது கொஞ்சம் நான் பண்ண மிஸ்டேக்கால இப்போ நான் அதை வந்து ரூட்டை மாற்றிருக்கேன். ஆனா நிறைய ஒர்க் பண்ணிருப்போம்ல சார். கண்டிப்பா அந்த ஒர்க்ல இருந்து இப்போ ஒரு ஒர்க் பண்றோம்னா அதுக்கான கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இப்ப உங்களோட பாடல்கள் வரும்போது அந்த பாடலுடைய படம் ஹிட் ஆயிருக்கும். அந்த பாடலுக்கு வந்து பெரிய ஹோப் இருந்திருக்காது. அப்படியே ஏதாவது ஃபேஸ் பண்ண தருணங்கள் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சண்டிவனில் ஒரு சாங் இருக்கும், அந்த கொத்தாணி கண்ணால, அது ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. அது அலுங்கரன் குலுங்குறன் பாட்டுக்கு முன்னாடி அது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அது உண்மை. ஆனால் லிரிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதுன வரிகள் சொல்லலாம். எப்படின்னா, ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்று கொதிக்கும் ஒன்று வெடிக்கும் காதல் இது தாண்டி. இது இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. எனக்கு எழுதுனோடனே பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் அது ரீச் ஆகிருக்கலாமோ அப்படின்னு தோணும். சில பாடல்கள் அப்படி இருக்குது, நிறையாவே இருக்குது அப்படி. ஆனால் நீங்கள் எதுவுமே முட்டு கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் கலியுகம்னு ஒரு படம், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு காதல், ஒரு நடிகையை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறவன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த நடிகை பேர் சில்க் சுமிதா. வெண்ணையில் அளவெடுத்துன்னு ஒரு பாட்டு, நீங்கள் முடிஞ்ச யூடியூப்ல இருக்குது, கேட்டு பாருங்கள். பிரமாதமான பாட்டு. அதுவும் ரீச் ஆகலைங்கிற. ஆனால் அந்த படத்தில் இந்த பாட்டு பெரிய ஹிட்டு. அஜல்ல உஜ்ஜல்ல மந்தல தன்னண்ண தன்னண்ண அப்படி ஒரு பாட்டு வரும், அது பயங்கர ஹிட்டு. ஆனால் இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகலை. இதெல்லாம் ஹிட் ஆகிருந்துன்னா சூப்பராக இருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். ஓகே. ஆனால் இப்போ வந்து நடிகர்கள் பாட்டு எழுதுகிறாங்க, இயக்குனர்கள் பாட்டு எழுதுகிறாங்க, சிங்கர்ஸ்மே கூட பாட்டு எழுதுகிறாங்க. இப்போ வந்து ஒரு பாடலாசிரியருங்கிறது ஒரு தனி துறைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேர்ந்த ஆட்கள் இருக்கும்போது இது எந்த வகையிலையாவது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கா? நடிகர்கள் இப்போ பாடலாசிரியர் நடிக்கவும் செய்கிறாங்களே, டைரக்ட் பண்ணுறாங்களே, அது இல்லை எப்படின்னா இது ஏன் எழுதுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ கண்ணதாசன் ஐயா காலத்தில், வாலி ஐயா காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்லாம் பண்ணி வீட்டுக்கெலாம் அனுப்ப முடியாது டியூனை, கரெக்டாக? அப்போ அங்கேயே உட்காரணும், ஸ்பாட்லேயே உட்காரும்போது அவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதனால அது பர்டிகுலராக அந்த ஏரியா, அந்த துறையில் இருந்தவங்க மட்டும்தான் எழுத முடிஞ்சுது. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு டியூனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம், அது 10 முறைக்கு நீங்கள் 100 முறை கேட்டிங்கன்னா உங்களுக்கே வார்த்தை வரும். இன்னும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா, உங்களாலையும் முயற்சி பண்ணீங்கன்னா எழுத முடியும். புரியுதுங்களா? அதுதான் இங்கே அந்த வசதி வந்ததுனால வந்த ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். எல்லாரும் எழுதுறது தப்பே கிடையாது. இன்னொன்று, அவங்களோட நம்ம போட்டி போகணும் நம்ம ஏன் நினைக்கணும்? நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும்போது அது அமையும். நான் அப்படிதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், காம்போ வந்து செட் ஆகிற கவிஞர்களை யாருமே அசைக்க முடியாது. நான் முத்துக்குமார், யுவன் சார், தாமரை மேம், ஹாரிஸ் ஜெயராஜ், யுகபாரதி சார், இமான் சார். யுகபாரதி சார் நல்ல கவனிங்க, இமான் சாரோட சேர்ந்து பெரிய ஹிட்டு கொடுக்குற வரைக்கும் அவர் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டார். நிறைய ஹிட்டு கொடுப்பாரு. ஆனா முத்துக்குமார் சார், தாமரை மேம், பாவஜி சாருக்கு இருக்கிற அந்த ஃபேம் அவருக்கு இருக்காது. இந்த காம்போ செட் ஆகும் போது தான் அது வேற லெவல் மேஜிக் உருவாக்கும். இப்போ ஷாண்டோலன், மோகன்ராஜன் ஒரு சின்ன ஒரு உருவாகுது இல்லையா? இது அப்படியே க்ரோத் ஆச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது கண்டிப்பா தேவையான ஒரு காம்போ இருந்தாதான். ஆமாங்க. இப்போ எம்எஸ்வி சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கண்ணதாசனையும் வாலி சாரையும் மறக்க முடியுமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு பாடலாசிரியருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிற முகங்களும் முக்கியம். ஒரு அஜித் சார் மாதிரி, விஜய் சார், இப்போ இருக்கிறத சொல்கிறேன். அப்போ எம்ஜிஆர் சார் இருந்தார், சிவாஜி சார் இருந்தார், ரஜினி, கமல். நீங்கள் என்ன தத்துவம் எழுதினாலும் அவங்க மூலியமாக தான் சென்றடையும். நான் சொல்கிறது எந்த ஹீரோ மூலியமாகவும் சென்றடையும். இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? அதை திருப்பி கேட்பாங்க. அதை வந்து கொண்டு போய் எங்கள் தலைவர் பாட்டத்தில் பார்த்தீங்களா பாட்டு, இப்போ நீங்கள் சொன்னீங்களா கோரமானவா மௌனமானா, நீங்கள் ஒரு பாட்டுக்காக அடிச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி அந்த ஒரு சண்டை வரும்போது ஒரு கவிஞனும் பெருசாக பேசப்படுவான். இப்போ இவ்வளோ அந்த காம்போ பற்றின இவ்வளோ பாசிட்டிவான, இவ்வளோ அலைண்டான ஒரு தாட்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த ரீசெண்டாக வந்து பாடல் இசையா வரிகளா அப்படின்ட்டு சில டிபேட்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் பார்த்தீங்களா? பார்க்கும்போது என்ன தோணல? அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, அம்மா ஒரு குழந்தை பேக்கிறதுக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமாங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு டியூன் நல்லா இருந்து வரிகள் நல்லா இல்லைன்னா கேட்கவே முடியாது. வரிகள் நல்லா இருந்து டியூன் நல்லா இல்லைன்னா கேட்க முடியாது. ரெண்டுமே மெர்ஜ் ஆகிறது அது ஒரு மேஜிக் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுவும் பெருசு இல்லை, அதுவும் சின்னதில்லை. சில பாடல்கள் மட்டும் என்ன சொல்லலாம், இதில் மியூசிக் சூப்பராக இருக்குது, டியூன் செம்மையாக இருக்குது, லிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு ஒன்றுமா தோணலாமே ஒழிய. ஆனால் சில பாடல்கள் வந்து சில நேரம் லிரிக்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு டியூன் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அவ்வளோதானே ஒழிய. ஆனால் ரெண்டுமே சேரும்போது தான் பெரிய ஹிட்டே ஆகும். அதனால் ஹிட்டு சாங்க்கு வந்து ரெண்டுமே வேணும். தேன் சுடரை பாட்டு ஒரு பாட்டு, என் பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த ஒன்றை எங்கு நீயும் தொலைத்தாய்,
இப்படி இந்த லைனை மென்ஷன் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆமா. ஆனா இதுக்கு டியூனே நாங்க பண்ணல. இது ஒரு டைம்ல டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, ஐயா நாங்களா ஐயான்னு பேசுவோம், ஐயா டியூன் வரலன்னா அப்படியே அந்த லைனை விட்டுறலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு ஷாண்டோட இந்த காம்போல என்ன புரிதல் வருது பாருங்க, ஓ ரொம்ப ரொம்ப இந்த லைனை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு போட்டார். ஐயா நீ நாளைக்கு வரும்போது இந்த லிரிக்ஸ்க்கு டியூன் இருக்கும் அப்படின்னாரு. அப்போ என்னன்னா இப்போ நீங்கள் அந்த இன்னைக்கு சொல்கிறார் ஷானோலையா, நான் ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொல்கிறேன், ஐயா அந்த லிரிக்ஸை மட்டும் எடுத்துருந்தோம்னா என்ன ஆயிருக்குயா அப்படின்னாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த புரிதல் தான் வந்து அப்போ என்னன்னா அந்த வரிகளும் அவங்கள போய் தொடுது இல்லையா, மியூசிக்கும் இருக்கு வரிகளும் இருக்கு. இப்போ அந்த இடத்துல வேற லிரிக்ஸ் போட்டால் இவ்வளோ டெப்த் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால ரெண்டுமே சேர்ந்தது தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த லவ் ஃபெயிலியர் பாட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம், கனவே கனவே பேசணும், தேன் சுடரை பேசணும். நம்ம மக்கள் வந்து இசையோட ரொம்ப நெருக்கமான மக்கள். அவங்க ஒரு படத்தை போய் பார்ப்பாங்களாங்கிறதுக்கு பின்னாடி 1008 போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பாட்டை ஈஸியாக கேட்டுருவாங்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பனிச்சூழலில் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம், 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம்னா நம்ம கூடவே இசை தான் துணையாக வந்துட்டு இருக்கு. இப்போது ஒரு சோக பாடல்களே கேட்டு 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 வளர்ற ஒரு ஆணோட இல்லை ஒரு பெண்ணோட காதல் வாழ்க்கை இல்லை பர்சனாலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுலாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஆகும். 2 விஷயம் நண்பா, கேட்குறவங்க மனநிலையை பொறுத்து. இப்போ அதை சில பேர் பார்த்தீங்கன்னா தேன் சுடரை கேட்டு அப்பா செம்ம ரிலீஃப் ஆனேன். ஏன்னா சில பேருக்கு மனசளவுலேயே அதை கேட்டுட்டு அப்பா ஓகே இந்த பெயினை நான் என்ஜாய் பண்ணேன், பெயின் ரொம்ப நல்லது தான். ஓகே. எப்படி அது மாதிரி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு வடிகாலாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாடல்கள்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்லி ரொமான்ஸ், எல்லாருக்குமே அப்படி வராது இல்லையா, எல்லாருக்குமே காதல் சக்ஸஸ் ஆகிறது இல்லை இல்லையா. அதனால இந்த மாதிரி பாடல் கேட்கறதுனால ஒன்றும் அப்படிலாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஓகே. இப்படி 2 விதம் இருக்கு. டிஸ்டர்ப் ஆகிற கேரக்டர் இருக்கு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்று அதுலேருந்து தெளிவாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இது கம்மி, இது அதிகம்னு நான் நினைக்கிறேன், என்னோட நம்பிக்கை. ஓகே. இது ஒரு 80%, இது 20%. எப்பயுமே 80-20 எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே. நம்ம அதில் கவனம் செலுத்த தேவையில்லை நான் நினைக்கிறேன். எல்லா காலகட்டத்திலும் லவ் ஃபெயிலியர் சாங் இருக்குங்க. ஆமாம் ஆமாம். எங்கிருந்தாலும் வாழ்கன்னா அப்போ எல்லாருமே அங்க பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிஆர் சார் அமைதிக்கு பேயர் அப்படின்னாரு. அப்புறம் ராஜா சார் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒன்ன நினைச்ச பாட்டு எவ்வளவு பாட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா காலகட்டத்திலயும் லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கும், அது வேணும்.